ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த புலாவுக்கு சப்பாத்திக்கு இதெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு வெள்ளை குழம்பு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வெள்ளை குழம்பு நீங்கள் வந்து பீன்ஸ் கேரட்லேயும் பண்ணலாம், பட்டர் பீன்ஸு பட்டாணி அதுலேயும் பண்ணலாம். நம்ம காளானில் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இது வந்து நான் வெஜிடேரியன்லேயும் பண்ணலாம், மட்டனில் பண்ணலாம். ஆமாம், மட்டனில் இந்த ஸ்டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி, ஆனால் கொஞ்சம் மசால் கலந்தது. இதுக்கு தேவையானது ஒரு பாக்கெட் காளான், நல்லா ஃப்ரெஷ் காளானாக இருந்தால் நல்லா வெள்ளையாக இருக்கும். வெங்காயம் 1, பூண்டு ஒரு 2 பல்லு பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகா, பூண்டு இஞ்சி கொஞ்சோண்டு, பச்சை மிளகா ஒரு மசாலா அரைக்கிறவங்க மசாலா அரைக்கிறதுக்கு, தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு ஒரு 8 பல்லு இருக்குது, 8 பருப்பு இருக்குது. இந்த முந்திரி பருப்பு ஏன் நிறையா போடுறீங்க ஆண்டி அப்படின்னு கேட்டால், இந்த முந்திரி பருப்பு தான் இது வந்து டேஸ்ட்டை கூட்டக்கூடியது. நம்ம சும்மா வந்து அரைக்கிறது வந்து நல்லா அரைப்படணுங்கிறக்காக போடுற முந்திரி பருப்பு ஒரு 2-3 தான் போடுவோம். இது வந்து டேஸ்ட்டை கூட்டணும் அந்த வெள்ளை குழம்புக்கு உண்டான. நீங்கள் இப்போ மட்டனில் வச்சாலும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காயம், இது தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை, சீரகம் இல்லை பெருஞ்சீரகம், உப்பு, எண்ணெய். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்து தாளிப்போம். இப்போ வந்து இது தாளிப்போமா, மசாலா அரைச்சாச்சு, தாளிப்போம். எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, கம்மியாக போடணுங்கிறதும் இல்லாமல் நிறையா போடுற மாதிரியும் இல்லாமல். முதல்ல பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதை போட்டுருவோம். போட்டு பெருஞ்சீரகத்தை போடும், போட்டு இஞ்சி பூண்டு அடுத்து போடுவோம். இஞ்சி போட்டு சும்மா நசுக்கி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம், சும்மா இதை ஒரு 2 பூண்டு, 2 பல்லு, ஒரு சின்ன பீஸ், அவ்வளோதான். நல்ல வாசனை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போயே கரம் மசாலா பவுடர்லாம் போட வேண்டியதில்லை. நம்ம வெள்ளை குழம்பு வந்து நம்ம பக்கத்தில் செய்வோம். காலையில் பூரிக்கு வந்து சில சமயம் உருளைக்கிழங்கு வந்து வெள்ளை குழம்பு வைப்பாங்க. அது மாதிரி தான் அதுவும் வந்து தேங்காய் அரைச்சி போடுறது. அது அந்த காலத்தில் தான் அது ரொம்ப ஃபேமஸ். உருளைக்கிழங்குல மட்டும் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பட்டர் பீன்ஸில் கல்யாண வீட்டில் இந்த வாசனை ஜாமானை குறைச்சிட்டு தேங்காய், முந்திரி பருப்பு நிறைய அரைச்சி போட்டு பட்டர் பீன்ஸ் வைப்பாங்க. நம்ம பக்கத்து கல்யாண வீடுகளில் அது ரொம்ப ஃபேமஸ். அது இப்போ இதையே கொஞ்சம் வாசனையை தாளிக்கும் போது வாசனையை போட்டு இதை போட்டோம்னா இந்த சப்பாத்தி, ஏன்னா அந்த காலத்தில் சப்பாத்தி பூரிலாம் கிடையாது. சிவகாசியில் வந்து சப்பாத்தி இதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கும் சப்பாத்திலாம் போட தெரியாது. பூரியாவது உடுப்பி ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட்டு வர்றது மாதிரி இருக்கும், சப்பாத்தி தெரியாது. இது எல்லாருக்கும் சப்பாத்தி தெரியுது. சப்பாத்தியை வந்து நைட்டு டிஃபனை சாப்பிடணும். சைனா வாருக்கு பிறகு தான் வந்து லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது நைட்டு வந்து சப்பாத்தி சாப்பிட சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்மளை ரெக்வஸ்ட் பண்ணிச்சு. அரிசி சாதத்தை குறைச்சிட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் சப்பாத்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு பாருங்கள், இல்லை உங்கள் ஆச்சி, உங்கள் மாமன், உங்கள் ஆமா அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க ஆமாம் நிஜம்தான் அப்படின்னு சொல்லி. காமராஜர்லாம் ரொம்ப வீடு வீடாக ஊராக வந்து கொஞ்ச நேரம் வேகட்டுமா இந்த சப்பாத்தி சாப்பிட்றத வந்து சொன்னாங்க. அரிசி தட்டுப்பாடா அப்படின்னா எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் சப்பாத்தி சாப்பிட சொல்லி கவர்மெண்ட் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிச்சு. அப்போ தான் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இல்லையா? இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. இது 1 நிமிஷம் தான் வச்சுருந்தேன், அது கூட ஜாஸ்தி தான். இந்த அதுக்குள்ளே பார்த்தீங்களா நல்லா தண்ணி விட்டுருச்சு. இந்த மசாலா ஊற்றி உப்பை போட்டு, மஞ்சத்தூள் போட வேண்டாம். மஞ்சத்தூள் போடாமல் இருந்தால் தான் இது கலர் அழகாக இருக்கும். இது வேணுங்கிற உப்பை போடுங்க. போட்டு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். இந்த ரைஸ் ஐட்டம்க்கெலாம் நல்லாயிருக்கும். ரைஸ் புலாவுக்கு, கீ ரைஸு அதுக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ தான் இந்த காம்பினேஷனை வந்து இப்போ இதுக்கு இது நல்லாயிருக்கும், இதுக்கு இது நல்லாயிருக்கும்னு எல்லோரும் வந்து அவங்கவுங்க ரசனைக்கு தகுந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. முன்னெல்லாம் பூரினா உருளைக்கிழங்கு மட்டும்தான். இப்போ இது மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். வெந்துருச்சா பார்ப்போம். கலர் நல்லா இவ்வளவு கிரேவி இருக்கணும், அத்தடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சைடில் வந்து தொட்டு சாப்பிட போகிறது கிடையாது. சப்பாத்திங்கும் போது கிரேவியாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். புலாவுக்கு இதுக்கு தொட்டு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இப்படி கிரேவியாக இருக்கிறது நல்லாயிருக்கும். இது கருவேப்பிலை போடலாம், டீ, கொத்தமல்லி செடி அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா வந்து வெள்ளை குழம்பு இதுக்கு இந்த கலர் வந்து வெள்ளை கலர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இது பண்ணி காமிக்கணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊர் கல்யாண வீட்டிலலாம் பட்டர் பீன்ஸில் கருவேப்பிலை மல்லித்தழையெல்லாம் பார்க்க முடியாது. அது வாசம் கெடுத்துருன்னு சொல்ல மாட்டேன் நான். அந்த வெள்ளை குழம்போ காமிக்கிறோம் நம்ம. அதுக்காக வந்து எடுத்து சர்வ் பண்ணிடுவோமா? இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான குயிக்காக செய்யக்கூடிய, அதே நேரத்தில் வாசனை, கரம் மசாலா வாசனை ரொம்ப நம்மளை டாமினேட் பண்ணாத, டேஸ்டான, எல்லா பர்பஸ்க்கும் சப்பாத்தி, பூரி, புலாவ், பிரியாணி, ஒயிட் ரைஸுக்கு நல்லா இருக்காது, அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி இடியாப்பம், இட்லிக்கு கூட சம்டைம்ஸ் ஊத்தப்பம், தோசை எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரியான ஒரு வெள்ளை குழம்பு. இது மட்டன்லேயும் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு மட்டனில் செஞ்சு காமிக்கிறேன். மட்டனில் செய்யலாம், சிக்கன்லேயும் செய்யலாம். சிக்கனை காட்டிலும் மட்டன் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்து இது பண்ணி எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. என்ஜாய் ஒரு வீக் டேஸில் ஆஃபீஸ் கோயிங் போகிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி என்ஜாய் ஒரு வீக் டேஸ்.